அழுகையா வருது, விட்டு அழுதுருவேன் நானே. 6 மாசமா போன்ல வச்சுக்கிட்டு பார்க்காம இருந்தேன். நான் வச்சு நான் தீவிர அணில் பண்ணலாம். நான் ஒரு மாதிரி லாஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்ல. 3 மணி நேரம் செம்மையா இருக்கு பாக்கலாம். இந்திரா வந்தது தந்திரா வந்தது இந்த சினிமா தான் பார்த்த உடனே ரொம்ப எமோஷனலா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு வராதுல்ல அப்படின்ற மாதிரி. அவங்க எல்லாம் வந்திருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய நல்ல மூவி இது. செலிப்ரேஷன் குறைய வேணும். அதுவும் அந்த லாஸ்ட் டான்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்ல. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேஷப் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சூப்பரா இருக்கு. தளபதியோட மேனரிசம் தான் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது எல்லாமே அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. ஆனா நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷன் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ரோஜினால தளபதி தான். தளபதி ஸ்பிளிட்டிங் 8ல எழுதிச்ச நோட்ல பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. அப்படியே ரீல்ஸ் தரேன்னு சொல்றாங்க. நம்மளுடைய கொண்டாட்டத்துக்கு மூலம் ஒரு மாற்றம் வரணும். தளபதி ஃபேன்ஸுடைய குரலுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. 2026 எலெக்ஷன்ல காமிச்சோம். நிஜமா ரொம்ப எக்ஸ்பெக்டா இருக்கு. தளபதி படம் இது ரொம்ப லாஸ்டான படம். என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய்மெண்ட் பண்ண போறோம். இது தளபதியே இந்த வீடியோ பார்க்கணும். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் வந்திருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு அடி வாங்கணும். அந்த ஆட்சியில திமுக ஆட்சியில இருக்கிறப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ண விடல. ஆனா நாங்க ஆட்சி வந்தது அப்புறம் இவ்வளவு செலிப்ரேஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செலிப்ரேஷன் தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா அஜித் படம் ரிலீஸ் பண்றப்போ ஒரு பையன் இறந்துட்டான். ஓகேவா, அதுக்கப்புறம் நல்லதான் பண்ணது. ஆனா நம்ம ஆட்சி வந்தது அப்புறம் இந்த செலிப்ரேஷன் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ரோஜினால தளபதி தான். கண்டிப்பா அப்ப விட்டுறதால எல்லாம் முடிஞ்சிருக்கும். இப்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கான்செப்ட் மாதிரி நடத்தணும் ஃபுல்லா. எல்லாரும் அவங்க இப்ப வந்து யோசிக்கணும். அப்ப நம்ம அப்படியே விட்டுறலாம். எல்லா படம் பார்த்து வீட்டுக்கே போயிருப்பாங்க. இப்ப அப்படி இல்ல, எல்லா கான்செப்ட் மாதிரி பண்றோம். நம்ம தான் எல்லாமே. படத்தை பாக்கல, ஒரு கொஞ்சம் ரீல்ஸ்ல பார்த்த வரைக்குமே இல்ல. திமுகவை என்னென்ன ட்விட்டர்ல பார்த்தாங்க அதை மொத்தமா எப்படி அழிக்கணும்ன்றத இந்த படத்துல ஜனநாயக படத்துல அப்படி இருக்கு தலைவா. நம்ம தலைவரை காட்டி எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. சந்தோஷமா கொண்டாடி தீர்த்தி நேருறோம். அழுவே இல்ல. காலேஜ் கட்டஸ்ட் வந்துரும். சரி சார் மட்டும் பாத்தீங்கன்னா அதை சொல்லி மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. ஃபீவர் சொல்லிட்டு பேரி சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்தேன். அட்டெண்டன்ஸ் வேற இல்ல எங்களுக்கு. சரி வேற கிளாஸுக்கு வந்தாலும் ஒரு அட்டெண்டன்ஸ் எப்படி அந்த அட்டெண்டன்ஸ்லாம் கிடையாதுன்றாரு. நான் ரொம்ப வெடிச்சுட்டு போய் நேருறோம். அதே மாதிரி ரொம்ப பிரஷர் கொடுத்துருவாங்க. 6 மாசமா போன்ல வச்சுக்கிட்டு பார்க்காம இருந்தேன். நான் வச்சு நான் தீவிர அணில் பண்ணலாம். நான் போன்ல வச்சுட்டா நான் இவெல்லாம் பாக்கலாம் பாக்கலாம். நானும் பாலா பாலா வச்சு வந்து நான் டிக்கெட் தானே கிடைக்கல. ரொம்ப கஷ்டம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, டைட்டில் கார்டு பத்தி சொல்லலாமா? சும்மா இருந்தவரை சீண்டி விட்டாங்க. இப்ப சிஎம் அவங்க போலீஸ் மேலே பாடு விட்டு சிஎம் கத்துனாங்க. வச்சு சரத்தை கீழே வச்சு அடிப்பாங்க. சுத்தானு உடம்பு ஃபுல்லா சுத்தி அவங்களே வெஞ்சிடலானு டமால் டமால். ரைட் ப்ரோ. அதே மாதிரி ஒரே ஒருத்தர் மட்டும் நான் ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணி காட்டணும். அவரு பாஷையில டெடிகேட் பண்ணி வரும். வாடாடே வாங்க. நேரா டிகிரிங்க நம்புறீங்க. நான் ஒன்னே மாட்டானா மறுபடியும் அதான் முடிஞ்சா போச்சுண்ணா. சாப்டர் முடிஞ்சிச்சு. அந்த 10 வருஷம் தான் 20 வருஷமா நாங்க தான் சூப்பரா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸ்கிரீன்ல, பெரிய ஸ்கிரீன்ல. நானும் ஒரு சின்னதா ஒரு ரோல் ஒன்று பண்ணிருந்தேன். இந்த நேரத்துல எச்வினத்தனாக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த ஒரு மாதிரி லாஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலா இருந்தது. எல்லாமே ஒரு மாதிரி தளபதியோட எல்லா படத்துல இருந்து கொஞ்சம் சின்ன பைக் போட்டுருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. மிஸ் பண்றோம். தலைமைச் செயலகத்துல பாத்துட்டு இருக்கோம் அவரை. கண்டிப்பா படத்துல எப்படி சினிமால கலக்கினாரோ கண்டிப்பா நம்ம நாட்டுல நிறைய விஷயத்த மாத்துவாரு. கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. கம்ப்ளீட்டா ஒரு நாள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவாரு. ரசிகர்கள் சொல்றாங்க இன்னும் ஒரு படம் நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னா சொல்றாங்களா? இன்னும் ஒரு படம் கண்டிப்பா வின் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அவரு என்ன ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. பட் அவரோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா செய்யற வேலையை முழுசா செய்யணும்ன்றது தெளிவா இருக்காரு. எல்லாருமே நிறைய பேர் தலைமைச் செயலகத்துல டிஃபன் பாக்ஸ் கேட்டு போய் சாப்பிடுறாரு. கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி பண்றாருனாரு. அந்த மாதிரிதான் அவர் வேலையை அவர் சின்சியரா பண்றாரு. நல்லா பண்ணுவாரு. படத்துல ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணிருக்காரு. எச்வினத்தனாக்கு ரொம்ப நன்றி. சூப்பரா பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பிளாஸ்ட்னா எல்லாருமே சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. தளபதி படம்னா இதுதான் தளபதி படமே. எல்லாமே இருக்கு ப்ரோ. ஃபாரின் எல்லா நாட்டுல நடக்கிற தப்பு எல்லாமே தமிழ்நாட்டுல ஒண்ணு நடந்ததுன்னா யாராவது நம்ம இடத்துல மத கலவரமோ ஜாதி கலவரமோ பண்ணணும்னு யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அதை எப்படி கையாளணும்னு
பக்காவா சொல்லியிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. அழுகையா வருது, விட்டா அழுதுருவேன் நானே. அந்த மாதிரி இருக்கு. ரெண்டுமே கலந்து இந்த இடத்துல இருக்கு. லாஸ்டா ஒரு படம் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா முடியாது. 69ஓட 70th மூவியா முடிச்சுக்கலாம். பட் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து FDFS இந்த படத்துக்கு வந்தே ஆகணும். இது ஆல்மோஸ்ட் லீக் ஆன படம் தான், ஆனா ஒரு சீன் கூட பார்க்கல. லீக் ஆன படத்துக்கே இவ்ளோ கூட்டம், நல்லா இருக்கு. ஆனா சொன்னாங்களே லீக் ஆன படத்துக்கு எல்லாம் கூட்டம் வருமான்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இவங்க எல்லாம் சிஎம் ஆவாங்களான்னு சொன்னவங்க. இதுக்கெல்லாம் என்ன, தளபதி படம் ப்ரோ. எப்படி தளபதினாலே கூட்டம் தான், வேற எதுவுமே இல்ல. இது ஃபேன்ஸ் கூட பாக்குறது எப்படி இருந்துச்சு? கடைசியா வந்துட்டு ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வரதா நான் பிளான் பண்ணேன். ஸோ அவங்களாம் எனக்கு டிக்கெட் லாஸ்ட்டாக தான் கிடச்சிது. ஸோ நான் மட்டும் தனியாக செலிப்ரேட் பண்ணும் போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் செலிப்ரேட் பண்ணது கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு தனியாக பண்ணும் போதே நான் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி ஜனநாயகம் கொண்டாட்டம் கண்டிப்பா கொண்டாடப்பட வேண்டும். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்னு சொல்றாங்க, நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க, நம்ம ரீல்ஸ் போறோம்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய கொண்டாட்டத்தின் மூலம் நம்ம ஒரு மாற்றம் வரணும். தளபதி ஃபேன்ஸுடைய குரலுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. 2026 எலெக்ஷன்ல காமிச்சோம். திரும்பி இப்போ நமக்காக கஷ்டப்பட்டு இருக்க நம்ம அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி நீட் எக்ஸாம்காக போராடிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துக்காக நம்ம குரல் கொடுப்போம். ஒவ்வொரு தேட்டர்லையும் நாம கொடுக்கக்கூடிய அந்த கொண்டாட்டம், நம்ம கொடுக்கக்கூடிய குரலை மாறணும். அந்த குரலை மாற்றத்தை ஏற்படுத்தணும். இந்த தளபதி ஃபேன்ஸுடைய குரலுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. அதே நேரத்துல இந்த விஷயத்தை எடுத்து அரசியல் பண்றதுக்கான விஷயம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி கிட்ட இருந்து அந்த நீட் எதிர்ப்பு மட்டும்தான். நீட் ஒழிக்கப்பட வேண்டும். நம்ம அண்ணன் தளபதி சொன்ன விஷயம், நம்மளுடைய ஜனநாயகம் கொண்டாட்டம் ஒரு மாற்றமாக்கப்பட வேண்டும். அந்த மாற்றம் நீட் எதிர்ப்பு, நீட் ஒழிப்பா இருக்க வேண்டும். நன்றி. வேற என்ன, தளபதி வந்தாலே அது ஸ்பெஷல் தானே. இது வந்து எலெக்ஷன் முன்னாடி விட்டுருந்தாருன்னா யாரு கூட கூட்டணி இல்லாம அவரே 234 தொகுதியிலுமே வின் பண்ணிருப்பாரு. அந்த அளவுக்கு செம்ம எஃபெக்டிவா மக்களுக்கு போய் கூட்டணி இல்லாம நின்னாரு. பட் நமக்கு ஓட் வேணும்ல, அந்த பொசிஷனுக்கு வரதுக்கு ஓட் வேணும்ல. சோ எல்லாருமே கூட்டணி அமைச்சுதானே வந்தாங்க. ஐ மீன் எல்லாருமே வந்து சேர்ந்து தானே ஓட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி தானே வந்தாங்க. சோ அதனால சொல்றேன், இது வந்து முன்னாடியே எலெக்ஷனுக்கு முன்னாடியே விட்டுருந்தாங்கன்னா பாசிபிள். லாக் எதுவும் இருக்கா? எல்லாமே படத்துல லாக் எதுவும் இருக்கா? அப்படி எதுவுமே இல்ல, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அடுத்த ஒரு படம் நடிக்கலாம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றதா. பட் ஸ்டில் அவர் வந்து பீப்புளுக்காக இருக்கணும்னு நினைக்கிறாரு. சோ வயலன்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. தளபதி நடிச்சதுனால அந்த படத்தை பிளாக் பண்ணிருக்காங்க. அன்றும் என்றும் என்றும் தளபதி. தைரியமா வந்து படத்தை பாருங்க. ஒன்னும் போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்ல. 3 மணி நேரம் செம்மையா இருக்கு, பாக்கலாம். தளபதி எல்லாம் சொல்றாங்க அப்பெல்லாம் எதுவும் வந்தாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. அது அந்த ஸ்டெப் மட்டும் தான் இப்படி பண்ணுவாருல்ல, அது மட்டும் தான். மத்தபடி வேற எதுவும் இல்ல ப்ரோ. டைட்டில் கார்டு வேற லெவல் ப்ரோ. அந்த ஒரு இதுக்காக தான் வந்திருக்கேன். எப்போ நான் போக்கிரியில பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் டை ஹார்ட் ஃபேன். சோ என்றும் தளபதி தான் ப்ரோ. கடைசி படம்னால எந்த மாதிரி இருக்கு? லாஸ்டா ஒரு 2 மினிட்ஸ்க்கு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அது மட்டும் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். இது அவரு நாடு, அவரு மக்களு, அவரு இஷ்டம். அத வந்து பிளாஸ்ட்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் ரைட் கிடையாது. அவரோட ஆட்சி, அவர் ஆட்சி நடத்தி அதுக்கப்புறம் உங்க காட்சியை நீங்க காட்டுங்க, ஓகேவா? அதாவது சொல்ற மாதிரி இந்திரா வந்தது, சந்திரா வந்தது, இந்த சினிமா தான். ஆனா என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். கட்சி வளர்த்தது இங்கதான். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபிலிம் பண்ண மாட்டாருன்ட்டு. பட் இது ரொம்ப ஒர்த்தா இருந்துச்சு. இந்த FDFS வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் இல்லையா? கடைசி படம்னால தியேட்டர்ல எப்படி இருந்துச்சு? ஆடியன்ஸ்ல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இது கிளிப் பார்த்த உடனே ரொம்ப எமோஷனலா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு வராதுல்ல அப்படின்ற மாதிரி எமோஷனலா. டைட்டில் கார்டு என்ன போட்டிருந்தாங்க? ஹானரபிள் சிஎம் போட்டிருந்தாங்களா? அது விஜய். அதாவது எங்க குடும்பத்துல ஒருத்தர் அந்த பேர் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் இருந்தது. அதை வச்சு அமிச்சார் அண்ணன். கடைசி படமே இல்லைங்க, எல்லாமே அவர் தான். ஆனா ஏசிபி கொடுக்கறது நிறைய வயலன்ஸ் இருந்துச்சா? எதுவுமே கிடையாதுங்க. குட்டீஸ்க்கு எங்க பசங்களை கூப்பிட்டு வர ரொம்ப ஃபீல் பண்றேன். அவங்க எல்லாம் வந்திருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய நல்ல மூவி இது. அண்ணன் தெரிவிக்க விட்டார். பிளாஸ்ட் நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் விஜய் மட்டும்தான். ஒரு சிஎம் மாதிரியும் தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு. அந்த ஏஜ்ல அவர் குறைய சொல்ல முடியாது. அந்த வயசுல பாலிடிக்ஸ் நல்லாவே பேசியிருக்காங்க. பாலிடிக்ஸ் நல்லா புரிய வச்சிருக்காங்க. அப்பார்ட்ஸ் வந்து ரிலீஜியன்லாம் வந்துட்டு முக்கியம் கிடையாது. நம்ம வந்து ஒன்னா இருக்கணும், எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும். இந்தியன் அந்த கான்செப்ட் நல்லா இருக்கு.
செலிப்ரேஷன் குறைய வேணாம். அதுவும் அந்த லாஸ்ட் டான்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்லை. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேஷப் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் டான்ஸ் அம்மா ஏலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அது சும்மா இந்த பிளட் சீனு, ரொம்ப நிறைய ஃபைட் சீன் இருக்கிறதுனால மேபி ஏ கொடுத்துருக்காங்க. ஏ கண்டென்ட்லாம் ஒண்ணுமே இல்லை. முக்கியமா எனக்கு நான் என்னோட இதுல என்ன சொன்னீங்கன்னா லேடிஸ் கண்டிப்பா பார்க்கணும். முக்கியமா லேடி கிட்ஸ், அதாவது டாக்டர் இருக்கிறவங்க கண்டிப்பா பார்க்கணும். இதுல நல்ல ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு, சூப்பரா இருக்கு. அது லாஸ்ட்ல கொஞ்சம் எமோஷனலா தான் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு தளபதியோட பியூரான ஃபேனா இருந்தா அவங்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் ஓகே, நம்ம நாட்டினுடைய நடப்பு பாலிடிக்ஸ் வந்துட்டாரு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதுல அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனா படம் வந்து சூப்பரா இருந்தது, உண்மையிலுமே சூப்பரா இருந்தது. படம் லீக் ஆனதும் சரி, எல்லாம் ஆனதும் சரி, நாங்க ஒரு லீக்ல ஒரு டிராப் கூட பார்க்கல, எதுவுமே பார்க்கல. தளபதியோட பியூர் ஃபேன்ஸ் நாங்க. அந்த டிராப் எதுவுமே பார்க்காம ஃப்ரெஷ்ஷா வந்து உள்ள வந்து தியேட்டர்ல வந்து பார்த்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. படமும் நல்லா இருந்தது, சாட்டிஸ்ஃபைடு. டைட்டில் கார்டு நல்லா இருந்தது. டைட்டில் கார்டுலாம் அருமையா இருந்தது. லாஸ்ட்ல மட்டும்தான் கொஞ்சம் எமோஷனல் ஆச்சு. இருந்தாலும் இவ்வளவு வருஷம் பார்த்து வளர்ந்தது நாங்கெல்லாம். தளபதியோட படங்கள்லாம் பார்த்து தான் வளர்ந்தது. தளபதியோட மேனரிசம் தான் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறதே எல்லாமே. அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. அரசியல் போனது எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நாட்டு நடப்பு பாக்குறப்போ அது ஒரு நல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ. இந்த படத்துக்கு யூ சர்டிபிகேட்டே கொடுத்துருக்கலாம். எல்லாருமே பாக்குற மாதிரியான படமா தான் இருக்கு. சின்ன பசங்க எல்லாம் பாக்குற படமா தான் இருக்கு. அதுவும் குழந்தைங்களுக்கு, அந்த பொன் குழந்தைங்களுக்கு ரொம்ப இது முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை கொஞ்சம் இது பண்ணியிருக்காப்புல. ஒரு சில சீன்லாம் வந்து அந்த உமன் எம்பவர்மெண்ட், அந்த குழந்தைங்களுடைய அந்த குட் டச் பேட் டச் அதெல்லாம் பேசியிருக்காப்புல. அதெல்லாம் உண்மையிலுமே எல்லாம் குழந்தைங்களும் பாக்குறதுக்கு. இதுக்கு எந்த வகையில ஏ சர்டிபிகேட் கொடுத்தானுங்கன்னு உண்மையிலுமே எனக்கு புரியல, சீரியஸா புரியல. யூ சர்டிபிகேட் கொடுத்துருக்கலாம். எல்லாருமே வந்து பாக்குற படமா தான் இருக்கு. உண்மையில ஓடிடில ரிலீஸ் ஆகலாம், எல்லா குழந்தைங்களும் பார்க்கலாம். தியேட்டர்ல வந்து அலோவ் பண்ணலன்னா பார்க்காதீங்க. ஓடிடில ரிலீஸ் ஆகும், அப்ப பாத்துக்கோங்க. குழந்தைங்களோட பாருங்க. எல்லா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். எப்படி இருந்துச்சு படம்? எப்படி இருந்துச்சு படம்? நல்லா ப்ரோ இருந்துச்சு. படத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அது தளபதியோட லாஸ்ட் படம். நான் லிட்டரலா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நான் அவரை பார்த்தா வளர்ந்தேன். அவர் தான் எனக்கு எல்லா சந்தோஷமும் கொடுத்தாரு. நான் இன்னைக்கு அவரோட எப்படி அவரை பார்த்தா வளர்ந்தேன். அவர் மாதிரி நான் சின்ன பிள்ளைல போக்கிரி ட்ரெஸ் போட்டு பார்த்தது எல்லாமே அவரை பார்த்தா நான் வளர்ந்தேன். இன்னைக்கு அவரோட லாஸ்ட் படம்னு சொல்றப்ப அதனால அக்செப்ட் பண்ண முடியல. செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு. எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன். ஃபர்ஸ்ட் ஷோ போனதே இல்லை என் லைஃப்ல. ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டப்பட்டு டிக்கெட் இது பண்ணி வந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட். அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கு எனக்கு. ஓகே, அம்மா கூட வந்திருக்கீங்க. ஆமா ஆமா, அம்மா விஜய் ஃபேனா, தளபதி ஃபேனா? செம்ம ஃபேன். அம்மாக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டே வர்றது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சிஎம் டைட்டில் கார்டுல வரப்போகுது, அது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? முன்னாடியாவது வந்துட்டு தளபதி விஜய் வந்திருக்கும். இப்போ வந்து டைட்டில் கார்டு வந்து ஹானரபிள் சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு வரும். நான்லாம் பார்த்தோன்னே அவ்வளவுதான் தியேட்டரே செதற விட போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு. ஆனா ஒண்ணு இருக்குங்க, படம் லீக் ஆனதுக்கு அப்புறமே ஒரு பேர் வருவாங்களான்னு மாதிரிலாம் ஒரு கேள்வி இருந்துச்சு. எனக்கு கம்பல்சரி தெரியும், தளபதி ஃபேன்ஸ்னா கண்டிப்பா வருவாங்க. யார் உண்மையா இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ டவுன்லோட் பண்ணி பாத்துருக்க மாட்டாங்கன்றதும் எனக்கு நல்லா தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு ஃபைட் சீனுமே அவங்க வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க. நாட் ஒன்லி தளபதி, எல்லாருக்குமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ எல்லாரோட மூவ்ஸ்மே பயங்கரமா இருந்துச்சு. மமிதா பைஜு வந்து அந்த ஃபைட்டிங் சீன் லாஸ்ட்ல ஒன்னு வரும், கண்டிப்பா பாருங்க, சூப்பரா இருக்கு. லாஸ்ட் படம் கொஞ்சம் ரொம்ப பேடா தான் ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறமும் பண்ணிருக்கலாம். பட் இதுக்கப்புறம் சிஎம் விஜயா நம்ம டெய்லி பார்க்க தான் போறோம். எந்த படம் ரிலீஸ் பண்ணா பாப்பீங்க? எல்லா படமும் பாப்போம் ப்ரோ. சுறா 1000 மணிக்கு ஒரு சுறா பாப்போம் ப்ரோ. வெறித்தனமா ரசிக்கும் ப்ரோ. ரத்தத்துல எழுதிருக்கு தளபதின்னு. தளபதி ஸ்பிளிட் 8ல எழுதி வச்ச நோட்ல பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க அப்பயே. ஆனா விடலையே, நான் எழுதிட்டே இருப்பேன்.